நம்ம தக்காளி தோட்டம் இன்னையோட 45 நாள் ஆகுது. சடுகட்ட ஆளுங்க வந்துட்டாங்க. இப்படி இருக்கிற வயலை இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி மாற்ற போகிறாங்கன்னு இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், தெரியும். அவங்க எப்படி சந்தோஷமாக பேசிக்கிட்டே வேலை செய்கிறாங்கங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நல்ல ரேட் தான். நம்ம பழம் வரல என்ன பண்ணுறது? போன வாரம் 3 கிலோ 100 ரூபான்னு போன வண்டிக்காரன். கடவுள் எவ்வளோ படிப்பு வருதோ அவ்வளோதான் நம்புறேன். 500 தான் போதும். 50 கிலோ வருது. நீங்க தான் பாருங்க. ஒதுக்கி விட்டு கிளம்பிட்டேன்னு சொல்றேன். ஸோ பாருங்கள் எப்படி வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு 2 மணி நேரத்துலேயே அங்கே போயிட்டாங்க. இவங்க தான் நம்ம ஊர் ஆட்கள். ஒரு 8 பேர் இருக்காங்க. இவங்க ரொம்ப டிமாண்டு. நம்ம தோட்டத்துக்கு வேலை செய்ய வரணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சா தான் வருவாங்க. அந்தளவுக்கு இங்கே வேலை அதிகமாக இருக்குது, ஆட்கள் கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களை நம்பி தான் நாங்கள் விவசாயம் செய்கிறோம். இவங்க இருந்தாலுமே விவசாயம் செய்கிறதுக்கு ஆள் இல்லை. இவங்க லேட்டாக வந்தாலுமே நல்லா சுத்தமாக வேலை செய்ய கொடுக்குறாங்க. அவங்க மனசில் எவ்வளோ கவலை இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டு வேலை செய்கிறாங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அமைதியான சூழலில் விவசாயம் செய்ய பிடிக்கும், விவசாயம் பிடிக்கும் அப்படிங்கிற மக்கள் லைக் பண்ணுங்கள். நம்ம தோட்டம் ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பாருங்கள். மேலும் இதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி வீடியோக்கள் தொடர வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.